Hello everyone, this is Love to Learn. Welcome back to my YouTube channel. We broadly discuss about cooperation meaning, scope, importance and definition of the cooperative and principle and objective of the cooperative. மீனிங் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் என்னென்னு பார்த்துக்கலாம். கோஆப்ரேட்டிவ்ங்கிறது பார்த்திங்கன்னா வாலண்ட்ரி அசோசியேஷன். அதாவது இது கவர்மெண்ட் ஒருத்தவங்களை ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வரதோ இல்லை இனமாக கொடுக்குறதோ கிடையாது. ஒரு கோஆப்ரேஷனில் நான் போய் ஜாயின் பண்ணுறேங்கிறது வாலண்ட்ரி அசோசியேஷன் பர்சன்ஸ் தான் கோஆப்ரேஷன் சொல்லுவாங்க. த கோஆப்ரேஷன் இஸ் த வாலண்ட்ரி அசோசியேஷன் ஆஃப் த பர்சன் ஃபார் அச்சீவிங் ஏ கோல். அதே சமயம் அது நிறைய கோஆப்ரேட்டிவ்ஸ் இருக்குது. நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது மில்க் சொசைட்டி எல்லாருக்குமே தெரியும். ஸோ ப்ரொடியூசர் கோஆப்ரேட்டிவ், கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ், மார்க்கெட்டிங் கோஆப்ரேட்டிவ், கிரெடிட் கோஆப்ரேட்டிவ், மல்டிபிள் பர்பஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு சொல்லி நிறைய கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்குது. அந்த கோஆப்ரேட்டிவ்ஸோட ரோல்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். த கோஆப்ரேட்டிவ் ஆர் எஸ்டாப்ளிஷ்டு வித் எ வியூ டு இம்ப்ரூவிங் த சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன் ஆஃப் எ புவர் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி. இன் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஆர் டிப்ரீவ்ட் எக்கனாமிக்கலி அண்ட் சோஷியலி. டெவலப்பிங் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி பீப்புள் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட வெல்ஃபேர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அவங்கள எக்கனாமிக்கலாகவும் சோஷியலாகவும் டெவலப் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் முக்கியமான ரோலாக சொல்கிறாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் ரோல் என்னென்னு பார்த்தோன்னா எக்கனாமிக் ரோல் டு டெவலப் எ ஃபார்மர் வெல்ஃபேர். The economic role is depend upon 4 elements. The first one is fulfill various needs of member. Second one is provide financial assistance. Third one is increases saving habit. Fourth one is employment opportunity. This all the things is economic role elements. The economic role oda importance என்னன்னு பார்த்தீங்கன்னா improving the economic condition of a member. ஸோ அதில் ஃபஸ்ட் ஒரு எலமெண்ட் சொல்லியிருந்தேன், fulfill various needs of member. அப்படின்னா a multiple proposed cooperative society fulfill the various needs of the member by providing loans, either that is the input loans or improving the agriculture loans or something investment loan எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை ப்ரொவைட் பண்ணுறது தான் ஃபஸ்ட் ஒரு விஷயமாக சொல்கிறாங்க. fulfill various needs of the மெம்பர். இன்புட் லோன்ஸ்னு பார்த்தீங்கன்னா சீடுக்காக இருக்கலாம், இல்லை ஃபெர்டிலைசர் இருக்கலாம், இல்லை இரிகேஷனாக இருக்கலாம், இல்லை பிளான்ட் ப்ரொடக்ஷன் கெமிக்கலாக இருக்கலாம். இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்க்கானதாக இருக்கலாம். அக்ரிகல்ச்சர் டூல்ஸ்னால் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் மிஷினரிஸ், டிராக்டர் இந்த மாதிரி விஷயத்தை பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கும். அதர் நெசசரி குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதர் தேன் த ப்ரொடக்ஷன் லோன், அது எதிர மார்க்கெட்டிங் லோனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி லோன்ஸ் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் ஃபஸ்ட் ஒரு எலமெண்ட். ரெண்டாவது எலமெண்ட் ப்ரொவைட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ். அது எதுக்காகனா கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்குறதும், அதே சமயம் லோக்கல் மணி லெண்டர்ஸ்டேருந்து அந்த ஃபார்மர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் ரெண்டாவது எலமெண்ட் சொல்லியிருக்காங்க. எ கிரெடிட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ப்ரொவைட் த கிரெடிட் டு த மெம்பர் அட் ரீசனபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் ஆல்சோ ப்ரொடெக்ட் த மெம்பர் ஃப்ரம் த எக்ஸ்ப்ளாய்டேஷன் பை லோக்கல் மணி லெண்டர்ஸ் அண்ட் அதர்ஸ். த தேர்ட் எலமெண்ட் இஸ் இன்க்ரீஸிங் சேவிங் ஹேபிட். இந்த எலமெண்ட் மூலயமா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் மெம்பராக இருக்கிற ஃபார்மர்ஸ்க்கும் சரி, இல்லை அலைடு செக்டாரில் இருக்க ஃபார்மர்ஸ்க்கும் சரி, ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹேபிட்டை சொல்லித்தராங்க. அது என்ன ஹேபிட்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் ஹேபிட்டை இன்க்ரீஸ் பண்ணி, அதே சமயம் ஃபார்மர்ஸ் இல்லிட்ரேச்சரில் இருக்கிறாங்கன்னா அவங்க லிட்ரேச்சராக மாற்றுறது தான் மெயின் நோக்கமாக கொண்டிருக்காங்க. இந்த எலமெண்ட்டுக்கு கீழே அதுதான் செஞ்சிட்ருக்காங்க. த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி டெவலப் த ஹேபிட் ஆஃப் சேவிங் அண்ட் ஆல்சோ என்கரேஜ் த சேவிங் அமௌண்ட் மெம்பர். The saving among the member, they providing the interest on their saving and educate them, reduce the unproductivity expenditure. ஹேபிட்டு மட்டும் கிடையாது, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட் நமக்கு கொடுக்குறாங்க. அதை நமக்கு திருப்பி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லித்தராங்கன்னா அன்ப்ரொடக்டிவிட்டி எக்ஸ்பெண்டிச்சர் என்னென்ன இருக்குது, அதை எப்படி குறைக்கலாம், தேவையில்லாத செலவை நம்ம அக்ரிகல்ச்சரில் எந்தளவுக்கு குறைச்சிக்கலாம், அது எந்தளவுக்கு நம்ம லோன்ஸ் திருப்பி அதன் மூலிமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறத அந்த நாலேஜையும் நமக்கு கைட் பண்ணுறாங்க இந்த எலமெண்ட் மூலயமா. நாலாவது எலமெண்ட்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டினா கோஆப்ரேட்டிவ் ப்ரொவைட் த கிரெடிட் டு கண்டக்ட் த வேரியஸ் ப்ரொடக்டிவிட்டி ஆக்டிவிட்டி ஃபார் ஃபார்மர் அக்கார்டன்ஸ் வித் தேர் ஸ்கில் அண்ட் எபிலிட்டி. ஸோ அவங்களோட ஃபார்ம் எப்படி இருக்குது, அதில் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்குது, அதுக்கேற்ற மாதிரி என்ன லோன் கொடுத்தா இன்னும் அதிகமாக எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் ஃபெசிலிட்டி டு சால்வ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இன் சம் எக்ஸ்டென்ட். ஸோ ப்ரொடக்டிவ் லோன் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஏரியாவில் இருக்க நிறைய பேருக்கு ஒரு வாய்ப்பாக உருவாகும். அதை தான் இதில் சொல்கிறாங்க. மூணாவது என்ன சொல்கிறாங்க, இட் ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் த லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் எ மெம்பர்
by providing employment opportunity and distributing the quality goods at reasonable price. It promote the self-employment. ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மூலிமா வந்துட்டு ஒரு ஃபார்மரோட வாழ்வாதாரமும் அதிகமாகுது, அதே சமயம் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதிகப்படுத்துது. அதே சமயம் நமக்கு கொடுக்குற குட்ஸ் வந்துட்டு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து ரீசனபிள் ப்ரைஸாக கன்சியூமர் கொண்டு போய் சேருது. ஒரு ஃபார்மரோட செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை வந்துட்டு க்ரியேட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து 4th எலமெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மூலிமா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் நடக்கிற நல்ல விஷயங்கள். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரியேஷன் ஆஃப் யூனிட்டி அண்ட் செல்ஃப் ரியலைசேஷன். அந்த ஏரியாவில் குரூப் ஆஃப் வாலண்டரி குரூப்பை ஃபார்ம் பண்ணி அதன் மூலிமா பயன்பெறுவது. ரெண்டாவது கிரியேட்டிங் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஒரு புது பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம க்ரெடிட் கொடுக்குறோன்னா அதன் மூலிமா அங்கே சுற்றுவட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகும். மூணாவது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ். லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸுக்கு லோன் சேங்ஷன் பண்ணும்போது அவங்க தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த மனுஷனோட, அதாவது தட்ஸ் மீன் அந்த பர்டிகுலர் மெம்பரோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கும் அதிகமாகும். அதே சமயம் அங்கே இருக்க சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும். நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா டீச்சிங் மாடலிட்டி. இல்லிட்ரேட் ஃபார்மரை வந்து லிட்ரேட் ஃபார்மராக மாற்றுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட்டிங் ஹேபிட் ஆஃப் சேவிங். ஸோ ஒரு சின்ன அமௌண்ட்டை சேவிங் கொடுத்து அந்த சேவிங்ஸில் இன்ட்ரெஸ்ட் ஜெனரேட் பண்ணி அதை ஃபார்மர்ஸ்க்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் க்ரியேஷன் லோன் ஃபெசிலிட்டிஸ். என்ன ப்ரொடக்டிவ் லோனா, மார்க்கெட்டிங் லோனா, இல்லை வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் லோனா, எந்த லோன் வேணாலும் வாங்குற அளவுக்கு ஒரு சோர்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த ஸ்கில். ஸோ ஒரு ஃபார்மர் வந்து மெம்பர் ஆகிறாங்கன்னா மெம்பர் ஆகிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாருக்குமே வந்துட்டு எஜுகேட் பண்ணுறாங்க. அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் சொல்யூஷன் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம். ஸோ வேலை இல்லாமல் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஸோ ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுனாலையோ இல்லை க்ரெடிட் இன்வெஸ்ட் பண்ணுறதுனாலையோ அந்த ஏரியாவில் இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து வேலை வாய்ப்பு உருவாகுது அதிகமாக அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பாவர்ட்டி அலிவேஷன். பாவர்ட்டி அலிவேஷன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்மையை வந்து ஒழிக்கிறதுக்காக வந்துட்டு இது ஒரு எலமெண்ட்டாக இருக்கும், அதோட முக்கியத்துவம் இதுவாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி அலிவேஷன். டெஃபினேஷன் ஆஃப் கோஆப்ரேஷன். டெஃபினேஷன் ஆஃப் கோஆப்ரேஷனை டிஸ்கிரைப் பண்ண 2 ஆத்தர் இருக்காங்க. ஒன்று ஹாபர் கால்வர்ட், ரெண்டாவது ஹோரஸ் பிளங்கட், மூணாவது வந்துட்டு ஈச் ஃபார் ஆல் அண்ட் ஆல் ஃபார் ஈச் அப்படிங்கிற தாரக மந்திரம், அதாவது தீமில் தான் வந்துட்டு கோஆப்ரேஷன் வந்துட்டு ஆக்டிவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹாபர் என்ன டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். கோஆப்ரேஷன் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் வேர் இன் பர்சன் வாலண்டரிலி அசோசியேஷன் டுகெதர் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி ஃபார் த ப்ரமோஷன் ஆஃப் காமன் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தெம்செல்ஃப். யாரெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்க எல்லோரும் டுகெதராக சேர்ந்து ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி எல்லாருக்கும் வந்து ஈக்குவல் ரைட்ஸை கொடுத்து அதில் ஒரு சர்டைன் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கொடுத்து அங்கே காமனாக ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணுறது தான் கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாரன்ஸ் பிளங்கட் என்ன சொல்கிறாங்கன்னா கோஆப்ரேஷன் இஸ் த செல்ஃப் ஹெல்ப் மேட் எஃபெக்டிவ் பை த ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷன் மூலயமா தனக்கு தானே உதவிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட குரூப் தான் வந்துட்டு ஹாரஸ் பிளங்கட்னு சொல்கிறாங்க. Objective of cooperation. The first one is social welfare, financial stability, creation unit, developing efficiency, supply of the good at fair price, creating the self-dependency, solution of the capital problem, and last one is poverty alleviation. கோஆப்ரேட்டிவோட எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு கிரெடிட் கொடுக்குறது, அதே சமயம் அது ரீசனபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட்லேயே இருக்கணும், அதுலேருந்து இன்கம் ஜெனரேட் ஆகிறது அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை வந்து அதிகப்படுத்தணும். இன்னும் கன்சியூமர் சைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ரீசனபிள் ப்ரைஸில் வந்து கன்சியூமருக்கு குவாலிட்டியான குட்ஸ் போய் சேரணும். இதுதான் வந்துட்டு ப்ரொடியூசருக்கும் கன்சியூமருக்கும் உள்ள பெனிஃபிட் ஃப்ரம் த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் ஆன் த லவ் டு லேர்ன். Art is long and life is short, so keep going and keep enjoying the Love to Learn videos.